வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஜிடிஆர்பியோட பிடி பிஆர்டி அப்பாயின்மெண்ட்கான லிஸ்ட்டு வந்து அந்தந்த யூசர் டிபார்ட்மெண்ட்க்கு ஃபார்வர்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் வீக்கு அதை பற்றின நம்ம லாஸ்ட் வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட்டு வந்து அந்தந்த யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு. அதில் சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்லேருந்து கவுன்சிலிங்கிற பேர் கலந்தாய்வுன்னு அவங்க சொல்லலை, சிவிக்குன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. நிறைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கால் வந்திருக்கு. அதாவது நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு சென்னை கார்ப்பரேஷனில் இருக்கவங்களுக்கு கால் வந்திருக்கு, இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உண்மைதான், சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்லேருந்து அதுக்கான கால், அதாவது என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. யூஜிடிஆர்பிக்கு இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் பற்றியும், பிஜிடிஆர்பி, டிஎன்டெட் இதை பற்றின டிஆர்பி ரிலேட்டட் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஆத்தென்டிக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் வேணும் அப்படின்னா கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த நம்ம யூஜிடிஆர்பி பிடிபிஆர்டியில் கேஸ் அப்டேட், இன்னுமே கேஸோட ஃபைனல் ஹியரிங்ஸுக்காக வெயிட்டிங் இருக்குது. ஆனாலும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு லிஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. டிஆர்பியோட வேலை இதில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவி கவுன்சிலிங் அப்படின்னு கலந்தாய்வு அப்படின்ற பாயிண்டில் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணல. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஏற்கனவே முடிஞ்சிட்டாலும் ரீசர்டிஃபிகேட் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டை கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆகியிருந்தால் அவங்க எந்தெந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு அதில் பணிபுரிய சம்மதம் இருக்கா, அந்த மாதிரியான சில விஷயங்கள் பார்ப்பாங்க. இப்போ சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது அவங்க சென்னை கார்ப்பரேஷன் மேக்ஸிமம் அவங்க சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்காங்களா, இல்லை சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டில் அப்படின்னா அதுக்குள்ளே தான் இருக்கணும்னு இல்லை. ஸோ ஒரு சர்டைன் க்ரிட்டேரியா வச்சு தான் அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான க்ரிட்டேரியா கரெக்டாக இருக்கா, இது எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன். அப்போ நான் சென்னை இல்லை மேடம், ஆனால் என்ன செலக்ட் ஆகிருக்கேன் அப்படிங்கிற பாயிண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன க்ரிட்டேரியாவில் வேணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இப்போ வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்க, ஸ்கூல் எஜுகேஷனில் கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா அங்கே கூப்பிடுவாங்க. அங்கே வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது திரும்பவுமே ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்டோட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு போகிறீங்க, சிவிக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் வெரிஃபை பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஓ, டிஓ, ஹையர் செகண்டரி ஹெச்எம், ஹை ஸ்கூல் ஹெச்எம்மோட ஒரு டீம் வந்து ஒரு 4-5 பேர் வந்து சிவி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது சென்னை கார்ப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேஷன் கமிஷனர் அதில் இருக்கிற சென்னை சிஓ அந்த மாதிரி அவங்க வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ இதுக்கு அடுத்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போ மேடம் வரும் அப்படின்னு ஏற்கனவே நிறைய பேர் இதை வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு. இந்த வாய்ஸ் மெசேஜ் கூட ஒரு ஃப்ரெண்டு அனுப்பியிருந்தாங்க. இதில் என்னென்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான், கேசஸ் வந்து இருக்குது. பட் அது வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா கவர்மெண்ட்டோட டெசிஷன் தான். ஆனால் பிஜி இந்த பதவி உயர்வு டெட் வந்து பதவி உயர்வுக்கு வேணும் அப்படிங்கிற கேஸும், அதே நேரத்தில் ஹையர் செகண்டரி அண்ட் ஹை ஸ்கூல் ஹெச்எம் கேஸும் இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தாலும் கூட அதை வந்து நம்ம இந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் நினச்சா அதுக்கான சேஞ்ச் ஓவர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் விரைவில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வித் கவுன்சிலிங். இப்போ நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னை கார்ப்பரேஷன் அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துருக்கிறது வந்து கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கால் லெட்டர் போயிருக்கு. டிஆர்பியோட கால் லெட்டர், டிஆர்பிக்கு நமக்கு வந்து சிவிக்கு வர சொல்லின கால் லெட்டர், அடுத்து லெட்டர் ஏதாவது டிஆர்பிலேருந்து ரிசீவ் பண்ணியிருந்தா, பர்த் சர்டிஃபிகேட், எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, 10th 12th யூஜி, அதுக்கு அடுத்தடுத்து பேஜஸில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டவுட்ஸை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி வந்து கவுன்சிலிங் இருக்கும், தனியாக சிவி கால் லெட்டர், அதாவது உங்களோட சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் இதில் ப்ரொடியூஸ் நடந்தது இல்லை, சிவியில் அது எல்லாமே தேவைப்படும். இது ஒன்று தான் சிம்பிள் வே, எது இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்துருவாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ மேடம் நமக்கு வந்து
கவுன்சிலிங் பிஜிக்கு வந்து ரெண்டுமே வந்து எப்படி நடந்துச்சுன்னா யாருமே இந்த செலக்ட் பண்ணியிருந்தபோது இங்க எங்களுக்கு சிவி ஹெக்டிக்கான ஷெட்யூல்ல அதாவது இந்த மாதிரி சென்னையெல்லாம் போகல டிபார்ட்மெண்ட் உடனே போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. சோ ப்ராசஸ் இப்ப ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் அப்படின்னா ஒரு அந்த ஹாப்பியான காலையில அந்த வந்து ப்ராசஸ் வெரிஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்கார பண்ணும்போது அடுத்த வச்சிருவாங்க டிபார்ட்மெண்ட்ல இல்ல அதுக்கு முந்தின நாள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கவுன்சிலிங்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது வெரிஃபை பண்ணிடுவாங்க. சோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி நடத்துறாங்கன்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் எஜுகேஷன் இந்த கேசஸ் எல்லாம் இருக்கே இன்னும் ரொம்ப லேட் ஆகுமா நமக்கு மட்டும் அப்படி கிடையாது. ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரே மாதிரி நேரத்துல தான் இதற்கான வேலையை விரைவில் முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது நடுநிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளியில செலக்ட் ஆயிருக்கவங்களுக்கு ஒரே நேரத்துல தான் நடக்கும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங் டேட்ஸ் மேக்ஸிமம் நம்ம சொல்லியிருக்கோம் November 27 அப்படின்னு சொல்லியிருந்தோம். வாய்ப்பு இதுக்கு அதிகம். ஸோ இன்றைக்கி நமக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 18 செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு 1 வீக் இருக்குது. கவுன்சிலிங் அப்படிங்கிறது டக்குன்னு முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறதே பிளேஸ் செலக்ட் பண்ணி ஒரு அதை நான் ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி பணி நியமன ஆணை கொடுக்குறாங்க அப்படின்னா நாள் வந்து நான் உங்களுக்கு வந்து பிளேஸ் அலாட் பண்ணால் அப்போ கூட என்எஃப் தான். அப்படி தான் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அதனால் நம்ம வந்து November 27 சொல்லி கிட்டத்தட்ட 3 வீடியோவில் சொல்லியிருக்கோம். October 1 சொல்லிட்டோம் நம்ம நவம்பரில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ November 27க்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் பார்க்கலாம். அடுத்து வேகன்சி இன்க்ரீஸ். மேடம் நீங்கள் வேகன்சி இன்க்ரீஸ்ன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க, இப்போ வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நான் அவைலபிள் வேகன்சி எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற டவுட்ஸும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நான் அவைலபிள் வேகன்சிக்கு இப்போ ஒருவேளை இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால செகண்ட் லிஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வேகன்ட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட முடிவை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க மேடம் அப்படின்னா இப்போ வரைக்குமே நமக்கு நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸு நிறைய சப்ஜெக்டில் வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க. அது இல்லாமல் போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குதுன்னு எல்லாருமே வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்கோம். அதனால் செகண்ட் லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் யாரையும் வந்து திருப்திப்படுத்துறதுக்கோ இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கோ இல்லை. யூ ஹேவ் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம். அதுக்கும் படிங்க நீங்கள். ஆனாலும் ஒரு சிவி போயிட்டு வந்தவங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் இன்னும் பார்க்குறேன். ஸோ இப்போ சென்னை கிரேட்டர் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்க்கு செலக்ட் ஆகி கவுன்சிலிங் செவ்வாய்க்கிழமை போகிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்லேயே எல்லாருமே சீக்கிரமே ப்ளேஸ் ஆகி சீக்கிரமே அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.